ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன். இந்த வீடியோவில் நம்ம கோட் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த படத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஏன்னா படம் பார்க்க போற உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல எக்ஸாக்டா சொல்லணும்னா படம் ஆரம்பிச்ச ஒரு 1-2 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸைட்மெண்டா ஒரு சீன் ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வந்து இந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனை இங்க இருந்து ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி போகுது, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆகுது. கிட்டத்தட்ட பாதி சாங்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் பிளாக் ஒன்று வராங்க. எப்பா நான் ஒரு இன்டர்வல் பிளாக் தெரியுமா, செம்ம ஒரு செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக்குங்க. சத்தியமா சொல்லணும்னா நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்களா டிக்கெட், அந்த காசுக்கு இன்டர்வல் வரைக்கும் படம் வந்து ஒருத்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. ஈவன் வெங்கட் பிரபு சொன்னாரு, உங்களுக்கு வந்து சீன் பை சீன் அடுத்தது என்ன நடக்கும் தெரியாது, ஜெட்டு வேகத்துல போகும், ஸ்பீடா இருக்கும். நான் கூட என்ன இந்த மனுஷன் நல்லா உருப்புறாரு அப்படிதான் நினைச்சேன். பட் ஆக்சுவலி படம் வந்து நல்ல ஒரு ஸ்பீட்ல தான் போகுது. உங்களுக்கு வந்து போர் அடிக்கல. கிட்டத்தட்ட படம் லெங்தே பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 2 hours 50 minutes தான் என்னமோ ஓடுது. நம்ம வந்து 50 minutes என்னமோ சொன்னாங்க, 50 minutes கிட்ட தான் ஓடுது. ஸோ நல்ல ஸ்பீட்ல போகுது, போர் அடிக்கல. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல. இன்னொன்னு அங்கதான் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்குது. நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா அங்க ஒண்ணு வேற ஒண்ணு நடக்கும் பார்த்தீங்களா. அதுதான் வந்து செம்ம அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் தளபதி படத்துல நம்ம இந்த மாதிரிலாம் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட உள்ள படம். ஸோ சீன் பை சீன் அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தர் வராரு. ஓ இவர் தான் அதுவா, ஓ அந்த சீன்ல இதுதான் நடந்துச்சுல்ல, ஓகே ஓகே, அந்த மாதிரி பயங்கரமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சீனுக்கும் இந்த சீனுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்க்கும் ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து வெங்கட் பிரபு படம்னாலே வந்து எல்லா படத்துலயும் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டோட தான் முடிப்பாரு. அதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள்னா நம்ம மங்காதா படம் எடுத்துப்போமே. மங்காதா படம் வந்து ஆக்சுவலா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்போம். பார்த்தா ஒரு இன்னொரு கிளைமேக்ஸ் ஒன்று வரும், அதாவது டபுள் கிளைமேக்ஸ் மாதிரி. அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து ட்விஸ்டே. கிட்டத்தட்ட அது வந்து கிளைமேக்ஸ்ல தான். ஆனா இங்க வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும், நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸும் இருக்கு. நீங்க நம்ம வந்து இதுல இது இருக்குமா, அது இருக்குமா, இது நடக்குமா, இவங்க இருப்பாங்களா எல்லாம் கேட்டோம் இல்லையா. நம்ம என்னென்னலாம் கேட்டோமோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. பட் அது என்ன நான் ஓபன் பண்ணி இன்னொரு சர்ப்ரைஸை பிரேக்கப் நான் விரும்பல. நீங்க படத்தை பாருங்க, உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து சூப்பரா இருக்கும். முக்கியமா செகண்ட் ஹாஃப் மிஸ் பண்றாதீங்க. படத்துக்கு பேக் போனே செகண்ட் ஹாஃப் தான். இப்போ படத்தோட கிளைமேக்ஸ் வரும். கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு உயிர் நாடிய வந்து கிளைமேக்ஸ் தாங்க. மேட்சே இந்த பக்கம் தளபதி ஃபைட்டு, மேட்சே இங்க தளபதி ஃபைட்டு, அப்படியே தளபதி பஞ்சு, அப்படியே ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும். செம்மையா இருக்கும் கிளைமேக்ஸ். இன்ஃபேக்ட் அந்த கிளைமேக்ஸுக்காகவே நம்ம வந்து காசை கொடுத்துட்டு வரலாங்க தாராளமா. IPL பிடிச்ச எல்லாருக்குமே இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இதுதான் ஓவராலா இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ண அப்படின்றது. ஸோ இப்போ நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு வந்து படம் எப்படி இருந்திருக்குன்றது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல இருந்தே படம் போய் பார்க்கலாமா வேணாவா அப்படின்றது உங்களுக்குள்ளவே அந்த ஃபீல் வந்திருக்கும். ஸோ இதுதான் ஓவராலா இந்த படத்தோட என்னோட ஒப்பீனியனே. படத்துல வந்து தளபதிக்கு நம்ம 3 கேரக்டர்னு சொல்றதா இல்ல எத்தனை ரோல் சொல்றது, ஏன்னா ஏகப்பட்ட கெட்டப்ல வராரு. ஒரு கெட்டப்ல சூப்பரா நடிச்சிருக்காரு நம்ம தளபதி. முக்கியமா அந்த வயசான தளபதி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த இதுல பாத்திருப்போம்ல, பிகில வந்து ராயப்பன் கேரக்டர் வரும்ல, அதுக்கு ஈக்குவலாவே இன்னும் கொஞ்சம் சட்டிலா நடிச்சிருப்பாரு நம்ம தளபதி. அந்த அப்பா கேரக்டர், அந்த யங்க தளபதி இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து ரொம்ப துடு ஆக்சுவலா ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த தளபதி பண்றது. ஆனா அந்த தளபதி கிட்டே ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. அங்கதான் நம்ம வெங்கட் பிரபு வேலை செஞ்சிருக்காரு. அது நீங்க பாருங்க, பயங்கர ட்விஸ்டெல்லாம் இருக்கும் அந்த எங்க தளபதி கேட்டதா. சோ 2 தளபதியுமே நல்ல வேரியேஷன்ஸ் காட்டியிருப்பாரு. மனுஷன் நல்லா நடிச்சிருக்காரு தளபதி. இன்னும் 2 படம் தான் இருக்கு போல. எதுக்கு தளபதி படத்தை விட்டு போறாருன்னு தான் தெரியல. தென் தளபதிக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இந்த பிரசாந்த் பிரபுதேவா ஆக்டர் மோகன் தான் இந்த படத்துல வில்லன், இன்னொரு வில்லனும் இருக்காரு. சோ இவங்க எல்லாருமே தளபதி ஈக்குவலாவே ரோல்ஸ் வருது. பிரபுதேவா, தளபதி, பிரசாந்த் 3 பேருக்குமே இந்த படத்துல ஈக்குவல் ரோல் இருக்கு. படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி சௌத்ரி ஆளு வந்து செம்ம அழகா இருக்காங்க. அழகா இருந்தா மட்டும் போதுமா, படத்துல வந்து ரோல் வேணும்ல, இம்பார்ட்டன்ஸ் வேணும்ல. இதுக்குதான் இந்த ஹீரோயின் இருக்கு அப்படின்றலாம் தெரியல. திடீர்னு வருது, திடீர்னு போகுது, திடீர்னு காணா போயிடுது. இதான் வந்து மீனாட்சி சௌத்ரியோட ரோல். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா லைலா வந்து 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோயின்ஸ். அவங்க அப்பவே நிறைய பேருக்கு கனவு கண்ணியா இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப ஆன்டியாவே ஆயிட்டாங்க. ஆனா இன்னும் கூட எங்களுக்கு கனவு கண்ணி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அழகா இருக்காங்க. அதுவும் தளபதிக்கு ஸ்னேகா வந்து அம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா எப்படி இருக்கும்ட்டு. பட் பார்க்கும் போதே
நம்ப முடியுது. ஸ்னேகா வந்து அம்மான்றத நம்ப முடியும். ஆனா ஸ்னேகாக்கு பையன் தளபதினா நம்ப முடியுமா? அப்ப நம்ம தளபதி இன்னும் கூட எவ்வளவு எங்க இருக்காரு பாத்தீங்களா? சோ அந்த எங்க தெரியற மாதிரி டிஏஜிங்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த நாளை பேத்துல வர மாதிரி தளபதி அந்த லுக் இருக்கும். நம்பவே முடியல. தியேட்டர் வந்து ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருச்சு. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க, தளபதி இந்த அளவுக்குலாம் மாற்றி வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கே இது அப்படின்னு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த மூவி பார்க்கவே. அப்புறம் அந்த மைக் மோகன்லாம் ஒரு காலத்துல வந்து நம்ம மைக்கை எடுத்தாருன்னா அவள்தான் பாடாம இருக்க மாட்டாரு. அப்படி பார்த்து ரசிச்ச மைக் மோகனை இந்த படத்துல செம்ம ஒரு வில்லனா பார்த்திருப்போம். செம்மையா சமம் பண்ணியிருக்காரு மோகன். அப்புறமா நம்ம இவன் தாங்க 1000 தான் சொல்லுங்க. இவன் தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது. நம்ம மங்கதா பிஜிஎம், வில்லா பிஜிஎம், இந்த ரெண்டத்தோட பெருசா எதுவும் யாராவது டக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஈக்குவலாவே கோட்ல வந்து போட்டிருக்காரு. நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பாட்டுங்களெல்லாம் கேட்டுட்டு கழுவி ஊத்தணும், கரெக்ட் தான். ஆனா படத்தை போய் பாருங்க, படம் ஃபுல் லெங்க்த்துக்கு மனுஷன் ஒர்க் பண்ண பிஜிஎம் வந்து சான்ஸே இல்ல. சோ ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிக்காதீங்க, தயவு செஞ்சு படத்தை பாருங்க. படத்துல உள்ள அந்த சர்ப்ரைஸும் சரி எல்லாத்தையுமே தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்க எக்ஸைட்மெண்ட் எல்லாமே தியேட்டர்ல போனா மட்டும்தான் முடியும். போங்க, செம்ம கிரௌடு. உங்களுக்கு வந்து கிளாப்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அப்படியே நிக்காம இருக்கும். கிளாப்ஸ் விசில்லாம் பறந்துகிட்டே இருக்கும் எவ்ரி 5 மினிட். ஸோ தியேட்டர் போங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் வந்து ஷுவர் இண்டஸ்ட்ரி ஹிட். ஸோ தாராளமாக யூ கார்டு.